வணக்கம். உலகம் முழுவதும் நடந்த நிகழ்வுகளின் தொகுப்புகளை சில நொடிகளில் உங்கள் கண்முன்னே நிறுத்தும் டாப் 20 செய்திகள். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் நகராட்சி மகிமைபுரத்தில் சுமார் 131 ஏக்கரில் அமைந்துள்ள சிப்காட் தொழிற்பேட்டை வளாகத்தில் 1000 கோடி முதலீட்டில் புதிதாக ஆரம்பிக்கப்பட உள்ள தோல் அல்லாத காலணி தொழிற்சாலைக்கு தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலின் அடிக்கல் நாட்டினார். அமைச்சர் செந்தில் பாலாஜி மீது 400 கோடி ரூபாய் ஊழல் செய்ததாக அதிமுக தகவல் தொழில்நுட்ப பிரிவு மாநில இணை செயலாளர் CTR நிர்மல்குமார் லஞ்ச ஒழிப்புத்துறையில் புகார் அளித்துள்ளார். மேலும் அமைச்சர் செந்தில் பாலாஜி மற்றும் இந்த முறைகேட்டிற்கு உடந்தையாக இருந்த அதிகாரிகள் மீது வழக்கு பதிவு செய்து விசாரிக்க வேண்டும் என்று அதிமுக சார்பில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. சென்னை கிண்டியில் பல்கலைக்கழக மானியக்குழு சார்பில் தன்னாட்சி கல்லூரிகளுக்கான ஒருநாள் கருத்தரங்கத்தை தொடங்கி வைத்து பேசிய UGC தலைவர் ஜெகதீஷ் குமார், மாணவர்கள் விரும்பினால் 3 அல்லது 4 ஆண்டு இளங்கலை பட்டப்படிப்பை ஓராண்டு அல்லது 6 மாதங்களுக்கு முன்னரே படித்து முடித்துவிடலாம் எனவும், படிப்பில் பின்தங்கியுள்ள மாணவர்கள் கூடுதல் கால அவகாசம் எடுத்துக் கொள்ளலாம் எனவும் இது வரும் கல்வியாண்டில் அமலுக்கு வரும் என்று தெரிவித்தார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழ்நாடு சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி, 2026ஆம் ஆண்டு வலுவான கூட்டணி அமைக்கும் வாய்ப்பு EPSக்கு நிச்சயம் கிடையாது என்றும், நடிகர் விஜய் MGR பாணியை பின்பற்றினாலும் எல்லோராலும் MGR ஆக முடியாது எனவும், 2026 நடிகர் விஜய் தேர்தலில் தோல்வியை சந்திப்பார் என விமர்சித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்த்தல், நீக்குதல், முகவரி மாற்றம் செய்தல் போன்றவற்றை வாக்காளர்கள் மேற்கொள்ள வசதியாக நாளை மற்றும் நாளை மறுதினம் வரும் 23, 24 ஆகிய தேதிகளில் சென்னை மாவட்டத்திற்கு உட்பட்ட 947 வாக்குச்சாவடி மையங்களில் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட உள்ளதாக சென்னை மாநகராட்சி தெரிவித்துள்ளது. திருச்சி மாவட்டத்தில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை விற்பனை செய்த வெளிமாநில இளைஞர்கள் உட்பட 8 பேர் கொண்ட கும்பலை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்த 22 கிராம் மெத்தபெட்டமைன் போதைப் பொருளை பறிமுதல் செய்தனர். கன்னியாகுமரி மாவட்டம் முழுவதும் கடந்த 1 மாத காலமாக பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் திற்பரப்பு அருவியில் தண்ணீர் ஆர்ப்பரித்து கொட்டுவதால் அங்கு குளிப்பதற்கு தடை நீடிக்கப்பட்டுள்ளது. தென் தமிழகம் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் நிலவும் வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி காரணமாக தமிழகத்தில் உள்ள 7 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. சென்னையில் இன்று 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 80 ரூபாய் உயர்ந்து ஒரு சவரன் தங்கம் 55,560 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கிராமுக்கு 10 ரூபாய் உயர்ந்து 6,945 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளி விலை மாற்றமின்றி 1 கிராம் வெள்ளி 99 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வருகிற 29ஆம் தேதி ஆந்திர மாநிலம் விசாகப்பட்டினம் செல்லும் பிரதமர் மோடி 80,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைய உள்ள பசுமை தொழில் பூங்காவுக்கு அடிக்கல் நாட்டுகிறார். டெல்லி அருகே உள்ள நொய்டா தனியார் கண் மருத்துவமனையில் சிறுவன் ஒருவனுக்கு இடது கண்ணுக்கு பதிலாக வலது கண்ணில் மருத்துவர் சிகிச்சை செய்துள்ள நிலையில் இதனை அறிந்த சிறுவனின் பெற்றோர் டாக்டரின் மருத்துவ உரிமத்தை ரத்து செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். நியூசிலாந்து நாடாளுமன்றத்தில் மாவோரி இனத்தை சேர்ந்த இளம்பெண் MP தங்களது பாரம்பரிய நடனத்தை ஆடி மசோதாவிற்கு எதிர்ப்பு தெரிவித்த வீடியோ தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இலங்கை பாராளுமன்ற தேர்தலில் அதிபர் அனுரா குமார திசநாயகா தலைமையிலான தேசிய மக்கள் சக்தி கட்சி 123 இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றுள்ளது. கனடாவின் சுர்ரே நகரில் காலிஸ்தான் ஆதரவாளர்கள் நகர சங்கீர்த்தனம் நிகழ்ச்சியில் பங்கேற்றபோது, கனடா எங்களுடைய நாடு என்றும் இங்குள்ள வெள்ளையர்கள் உள்ளிட்ட அனைவரும் ஐரோப்பிய நாடுகளுக்கு செல்லுங்கள் என கோஷமிட்ட வீடியோ இணையத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. மெட்டா நிறுவனம் முறையற்ற நடவடிக்கைகளில் ஈடுபட்டு வருவதால் அந்நிறுவனத்தின் மீது ஐரோப்பிய ஆணையம் 7,100 கோடி ரூபாய் அபராதம் விதித்ததை மறுத்துள்ள நிலையில் இது தொடர்பான வழக்கை மேல்முறையீடு செய்யப்போவதாக தெரிவித்துள்ளது. சிரியாவின் தலைநகர் டமாஸ்கஸின் புறநகர் பகுதியில் 2 இடங்களில் இஸ்ரேல் விமானப்படை விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தியதில் 15 பேர் கொல்லப்பட்டனர். மேலும் 16 பேர் காயமடைந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது.
எனர்ஜி பாதுகாப்பு மற்றும் உள்கட்டமைப்பை வலுப்படுத்தும் நோக்கத்தில் அதானி குழுமத்தின் தலைவர் கௌதம் அதானி அமெரிக்காவில் $10 பில்லியன் முதலீடு செய்ய உள்ளதாக எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். கிராஸ் ஐலட்டில் நடைபெற்று வரும் வெஸ்ட் இண்டீஸ் இங்கிலாந்து அணிகளுக்கு இடையேயான 3வது 20 ஓவர் போட்டியில் இங்கிலாந்து அணி 7 விக்கெட் இழப்பிற்கு 149 ரன்கள் எடுத்து வெற்றி பெற்றுள்ளது. ஜப்பானில் நடைபெற்று வரும் குமாமோட்டோ மாஸ்டர்ஸ் சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் பி.வி. சிந்து 21-17, 16-21, 17-21 என்ற செட் கணக்கில் போராடி தோல்வியடைந்தார். பப்புவா நியூ கினியாவின் நியூ அயர்லாந்து பகுதியில் சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இது ரிக்டர் அளவுகோலில் 6.6 பதிவானதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இத்துடன் டாப் 20 செய்திகள் நிறைவு பெறுகிறது. உலகில் நடக்கும் நிகழ்வுகளை துல்லியமாக தெரிந்து கொள்ள பாருங்கள் AI இன் டாப் 20 செய்திகள்.